பொறுக்க போகாதடா ரிலீஸ் பொறுக்க போகாது ஒரு இடத்துல ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்தரும் தம் இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52 இறைவசனங்கள் 13 மற்றும் 53. தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய் பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நிலம் வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து கொள்ள செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை.
வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றை நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரையவராகி என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றமடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீ என்னை மீட்டருள்வே. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் நான் ஆளானேன். என் அயலானின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்குரியவன் நானே. வெளியே என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன மாட்களத்தை போலானே. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 14-16, அதிகாரம் 5, இறை வசனங்கள் 7-9 வரை. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற
வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகிய தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. தம்மை காணே சிலுவை சாவையே அன்பிற்குரியவர்களே, திருப்பாடுகளின் வரலாறு வாசிக்கப்படுவது இயேசுவின் பாடுகளை கேட்டு கண்ணீர் வடிக்க மட்டுமல்ல, மாறாக நாம் கேட்கும் போகும் இயேசுவின் துன்ப பாடுகள் அவரது அன்பின் ஆழத்தையும் நமது பாவங்களின் கணத்தையும் தியானிக்க உதவுவதற்கே. இன்றைக்கு சமுதாயத்தில் நிலவும் நிரபராதிகள் மீதான அநியாய குற்றச்சாட்டுகளையும் அநீதி தீர்ப்பையும் முடிவுக்கு கொண்டு வரவே இயேசு அநியாய குற்றச்சாட்டையும் அநீதி தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டார் எனும் என் நற்செய்தி வாசகத்திற்கு பக்தியோடு செவி கொடுப்போம். தூய யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவார்கள். படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலன்களோடும் அங்கே வந்தார். தமக்கு நிகழப்போகிறது அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரையே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயப்பாவுக்கு அவர் மாமனார். இந்த கயப்பா தான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயிற்காவல் செய்த பெண்ணிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயிற்காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி
அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் ஆலயத்திலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவன், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவை கன்னத்தில் அறைந்தான். இயேசு அவனிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென்று காட்டு. சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயப்பாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன்தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயப்பாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க மாளிகைக்குள் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்படைத்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்தது நிறைவேற வேண்டியிருந்தது. பிலாத்து மீண்டும் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் யூதனா என்ன? உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் தாமே உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றார். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தார். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவருடைய தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவரை பலமுறை அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். ஆகவே இயேசு உள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றார். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள்.
இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே கடவுளின் மகனாக்கிக் கொண்டான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினார். அவர் மீண்டும் மாளிகைக்குள் சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டார். ஆனால் இயேசு அவருக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இருக்காது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன்தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசனாக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தார். கழுதலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தார். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கப்பத்தா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறத்தாழ நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றார். அவர்கள், ஒழிக ஒழிக, இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் இயேசுவை தங்கள் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓடு என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கோதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவை மீது வைத்தார். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதர்களுள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம், யூதரின் அரசன் என எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் படைவீரர் அவருடைய ஆடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களை எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்த கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டுக்குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களிடம் பங்கிட்டுக் கொண்டார்கள், என் உடையின் மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. படை வீரர் இவ்வாறு செய்தனர். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆன்மாவை ஒப்படைத்தார். அனைவரும் முழங்கால் படிக்கிறோம்.
அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டனர். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டோரு இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். அவருடைய ஓர் எலும்பும் முறிவுவிடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை அவர்கள் உற்று நோக்குவார்கள் எனவும் மறைநூலில் வேறொரு வாக்கு கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்து அனுமதி கொடுத்தார். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலவும் சந்தனத்தூளும் கலந்த ஏறத்தாழ 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமணம் பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாள் இருந்ததாலும் அருகிலேயே அக்கல்லறை இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பாடுகளை சிலுவை பாதையில் தியானித்தோம். ஆண்டவர் இறந்துவிட்டார் என்ற துக்க செய்தியோடு இந்த நிகழ்வில் அவரை அடக்கம் செய்துவிட்டோம், நம்மை விட்டு அவர் சென்று விட்டார் என்ற வெறுமையான உணர்வோடு நாம் சற்று கலக்கத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வெறுமையாயிருக்கிறது. எதுவும் நமக்கு கண்ணுக்கு ஒளி தருவதாக தெரிவதில்லை. எதுவும் நமக்கு பல்வேறு வண்ணங்களில் காட்சி கொடுப்பது இல்லை. வெறுமையே நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. இயேசுவின் இறப்பு வெறும் ஒரு சாதாரண மனிதனின் இறப்பாக மாறவில்லை. அது ஒரு சரித்திரத்தில் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இறப்பாக அமைந்திருக்கிறது. யாரும் எந்த மனிதனும் இந்த நிலைக்கு இப்பேற்பட்ட ஒரு சாவிற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள முடியாது என்பதை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு சாவை ஆண்டவர் ஏற்றார், இறந்தார், இன்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, உங்களில் யாராவது ஒருவரை பார்த்து நீ நாளைக்கு செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னா நிச்சயம் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மருத்துவர் வந்து இவருக்கு எல்லாமே கொடுத்தாச்சு, இனிமே ஒன்றும் இந்த உடல் அதற்கு ஏற்றாற்போல் இந்த மருந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே இவர் இறந்து போய் விடுவார் என்று சொல்கின்ற பொழுது எப்படி ஒரு மனக்கலக்கம் நமக்கு ஏற்படும். நம்மோடு இருந்தவர், எல்லாம் நமக்காக செய்தவர், ஏன் இந்த சாவு இப்படி துன்பப்பட்டு இவர் இறக்கப் போகிறாரே என்று ஒருபுறம் ஒரு சில பேருக்கு கவலையோடு இருக்கும். அதே மறுபுறம் ஐயோ விட்டுட்டு சாக போறாரே, சொத்து பத்தெல்லாம் யாருக்கு எழுதி வச்சாருன்னு தெரியல, என்னத்தை எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு தெரியல, கடன் கொடுத்தவங்களாம் ஐயோ ஒரு சாக போறாருன்னு வருத்தம் என்று ஒருபுறம் இப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவர்களும் இருப்பார்கள். எனவே சாவை நாம் முன்குறித்து வைத்தோமே என்றால் அது நமக்கு மிகுந்த கலக்கத்தை கொடுக்கும், பல்வேறு சிந்தனைகளை கொடுக்கும். ஒரு மனிதன் நாளை சாகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அதை கேள்விப்பட்டால் அன்றே அவன் இறந்து விடுவான்.
ஹார்ட் அட்டாக்லேயே செத்து போயிடும். ஆனால் ஒரு மனிதனுக்கு இப்பேற்பட்ட சாவுதான் வரப்போகிறது, இதுதான் அவனுடைய இறுதி வாழ்க்கை என்று அறிந்தும் இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய விருப்பப்படி அல்ல, என்னுடைய தந்தையின் விருப்பப்படி நான் இந்த சாவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று முன் வந்து இந்த கொடிய சாவை ஏற்றுக்கொண்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன் இந்த சாவு? யாருக்காக இந்த சாவு? கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 15வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக இறந்தார். நாம செஞ்ச பாவத்துக்கு ஏன் ஒரு மனிதன் சாக வேண்டும்? நான் தப்பு செய்தால் நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். என்னுடைய தவறு அது. எனவே நான் அந்த தண்டனைக்கு உரியவன். எனவே அந்த தண்டனையை நான் ஏற்று அதற்கான பரிகாரத்தை நான் செய்ய வேண்டும். அதனாலதான் சொல்லுவாங்க, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும், உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும்னு சொல்லுவாங்க. கடவுள் ஏன் அந்த மகனையே அனுப்பி நம்முடைய சாவிற்காக அவரை பலியாக கொடுத்தார்? அதுதான் மீட்பின் திட்டம். ஒரு மனிதன் தன்னையே முழுவதும் கையளிக்க இந்த மானுடத்தின் மீது அன்பு கொண்ட இந்த இறைவன் தன்னுடைய மகனை அனுப்புகிறார். யாரும் யாருக்காகவும் எளிதாக நம்முடைய உயிரை கொடுக்க முடியாது. அது எளிதான காரியமும் கிடையாது. அது என்னுடைய பெற்ற தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். என் பிள்ளைக்காக நான் உசுர கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர்கள் பெரிய அரிதான ஒன்றாக இருக்கும். ஒரு உண்மையான நிகழ்வு, ஒரு மகன் அந்த தாய்க்கு அவனுக்கு 2 அந்த கிட்னிகளும் செயல்படவில்லை. மருத்துவர்கள் சொன்னது அவருடைய அந்த இரத்தத்தை ஒரே இரத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த கிட்னியை கொடுக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த தாய்க்கு அந்த ஒரே பிளட் குரூப் 2 பேருக்கும் இருக்குது ஒன்னா. அப்ப அந்த தாயிடம் போய் கேட்கின்ற பொழுது உங்க கிட்னியை கொடுங்க, உங்க பையனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்ல பொழுது அந்த தாய் முதலில் சொன்ன வார்த்தை, ஐயோ அதெல்லாம் முடியாது, அது எப்படி நான் கொடுக்க முடியும்? இப்ப நான் என்ன பண்றது? நடந்த நிகழ்வு இது, எனக்கு நான் பொய்யெல்லாம் சொன்னேன். அந்த மகனுக்கு தொடர்ந்து அந்த டயாலிசிஸ் கொடுத்துட்டே இருக்கிறார், ரத்தத்தை மாற்ற வேண்டும், அது இந்த சிகிச்சை செய்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தாயிடம், எப்படியாவது உங்க கிட்னியை கொடுங்கம்மா, பாப்போம் அந்த பையனை காப்பாத்திடலாம் அப்படின்னு. தொடர்ந்து அந்த நிகழ்வு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த தாய் இறங்கி வருவதாக தெரியவில்லை. இறுதியாக அந்த மகனும் இறந்து போகிறார். அது எங்களுக்கெல்லாம் சற்று வியப்பாக இருந்தது. ஐயோ அம்மாவா அப்படி அப்படின்னு. ஆனால் உலகம் அப்படித்தான். யாரும் யாருக்கும் எந்த நிலையிலும் அது உறுப்பாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, கொடுக்க முன் வராது. எளிதான காரியம் அல்ல. ஆனால் ஒரு மனிதன் அந்த உயிரை கொடுத்தார் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவத்திற்காக அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறும் பொருட்டு அந்த மகன் அந்த சாவை ஏற்றுக்கொண்டார். எனவே அந்த சாவை ஏற்றுக்கொண்ட அந்த இறைவன் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். முதலில் நாம் பாவத்திலிருந்து விடுதலையை பெறுகிறோம். ஏன் இந்த இறைமகன் சாக வேண்டும் என்பதற்கான முதல் விடை அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இரண்டாவதாக ஏன் இந்த மகன் நமக்காக சாக வேண்டும்? தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம், பாவம் இந்த மண்ணுலகில் நுழைந்தது, பாவத்தின் விளைவு சாவு, பாவத்தினுடைய அந்த அறுவடை சாவாக மாறியது. அந்த சாவை வெல்ல வேண்டும், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த உறவை புதுப்பிக்க வேண்டும். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அவர் நமக்காக பாடுபட்டார், அவர் நமக்காக எல்லா துன்ப துயரங்களையும் அனுபவித்தார். எசையா இறைவாக்கினர் 53வது அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கலாம். 5, 6 இந்த இறை வார்த்தைகளில் அவர் நம்முடைய குற்றங்களுக்காக தன்னையே பலியாக்கினார். எப்படி ஒரு ஆடு பலியிட அழைத்து செல்லப்படுகிறதோ அதே போல் இந்த இறைமகன் நம்முடைய பாவங்களுக்காக தன்னை பலியிட அழைத்து செல்லப்படுகிறார். அந்த இறைவன் தன் உயிரை கொடுத்து முதலில் அந்த இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த பிளவை சரிகட்ட, அந்த உறவை புதுப்பிக்க இந்த இறைமகன் தன்னுடைய உயிரை கொடுக்க. சிலுவையில பார்க்கலாம், சிலுவை பார்த்தா கீழையும் அதுக்கப்புறம் நடுவில் படுக்க வச்ச மாதிரி இருக்கு.
அந்த சிலுவையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இந்த உறவு முறை. மனிதனுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடியது அந்த நீளாக உயர்த்தப்பட்ட அந்த ஒரு பகுதி. அங்கே சிலுவையில் தொங்கக்கூடிய அந்த இயேசு இந்த மனிதனுக்கும் அந்த மேலே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் உறவை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கு. அதேபோல் அந்த சமமாக எல்லோரும் அந்த இறைவனின் அன்பை பெற்றவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த அன்பை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் அந்த இயேசு கிறிஸ்து என்பதை உணர்த்துவதாகவும் அந்த சிலுவை அமைந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு சிலுவையும் ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்கின்ற பொழுது நான் செய்த பாவத்திற்காக, நான் செய்த குற்றத்திற்காக இந்த இறைமகன் இறந்து அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். என்னிடம் இருந்து இறை உறவை பறித்த அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை கொடுத்து தொடர்ந்து அந்த இறைவனோடு புது உயிரில் வாழ எனக்கு அந்த இறைமகன் இயேசு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக அமைந்திருப்பதுதான் இந்த சிலுவை. எனவே ஒவ்வொரு முறையும் அந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுது நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தக்கூடியவர்களாகவும், அதே வேளையில் அந்த சிலுவையில் இருந்து கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று மீண்டும் அந்த உறவில் நாம் இணைக்கப்படுகிறோம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, தீயவன் நமக்கு கொண்டு வருவது தீய எண்ணத்தையே. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவனிடமிருந்து நாம் பெற முடியாது. அது சாத்தானிடம் வந்து வரக்கூடியது. நம்ம எல்லாம் இங்க அமைதியோடு உட்கார்ந்து இருக்கலாம். எத்தனை பேருக்கு என்னென்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் செத்துட்டாரு, ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று வருத்தத்தோடு இருப்பவர்கள் மத்தியில் ஐயோ அடுத்து என்ன செய்ய போறோம், எப்ப இந்த நிகழ்வு முடியும், எப்ப வீட்டுக்கு போறதுங்கிற எண்ணத்தோடு இருப்பவர்கள் அதிகமாக இருக்கலாம். சாத்தானுடைய வேலை நிறைய இருக்கும். எனவேதான் தீயவன் திருடுவதற்காகவும் நம்மிடமிருந்து இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எடுத்து செல்வதற்காக வருகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்தது நமக்கு மீட்பை கொடுக்க, நாம் இழந்த அந்த உறவை புதுப்பிக்க. எனவே இந்த இயேசுவின் மரணம் நமக்கு கொடுப்பது பாவத்திலிருந்து விடுதலை, மீண்டும் அந்த இறைவனோடு கொள்ளக்கூடிய உறவை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கு. இறுதியாக இந்த இறைமகன் இயேசுவினுடைய சாவிலிருந்து நமக்கு வருவது புது வாழ்வு. பாவம் நம்மை எல்லா நிலைகளிலும் அந்த சோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது சுயநலமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், பிறர் மீது கொள்ளக்கூடிய வஞ்சக எண்ணமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் மீது கொள்ளக்கூடிய தீய வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு எரியதாக செய்யக்கூடிய தீய செயல்களாக இருக்கலாம், பிறர் அன்பை மறந்த வாழ்க்கையாக இருக்கலாம். இப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் நாம் இறைவனுக்கு எதிராகவே இருக்கும். புதிய வாழ்வை பெற நாம் தகுதியற்றவர்களாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த புதிய வாழ்வை கொடுக்க தன்னுடைய சிலுவை சாவின் மூலமாக அன்பு, இரக்கம், மன்னிப்பு எல்லாம் என்னிடம் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக விட்டு சென்றிருக்கிறேன். தொடர்ந்து என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழக்கூடிய நீங்கள் அனைவரும் அந்த வாழ்க்கையை உங்களுடைய செயலில் காட்ட வேண்டும் என்று, புதிய வாழ்வை பெற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை கொடுத்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. எனவே தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த சுய நல வாழ்க்கையை விடுத்து பிறர் நலனோடு பிறர் அன்பில் என்றும் அடுத்தவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழவும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, பாவம் நம்மை எந்த ஒரு நல்லதையும் செய்ய விடாது. அது நம்மை தடுத்து விடும். நாம் முதல் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பின்னாடி ஒரு 30 பேர் நின்று இழுக்கிறது போல ஒரு செயலை செய்யக்கூடியதுதான் இந்த பாவம். அடுத்தவர் விழுந்து கிடக்கிறார் என்று நான் உதவி செய்ய போகிறேன் என்றால் எனக்கு பின்னாடி நின்று எல்லாமே வேறுபட்ட கருத்துக்களை செய்யக்கூடியது இந்த தீய எண்ணம். ஒரு வாரத்திற்கு முன்பாக என்னுடைய நண்பர் அந்த வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒருத்த நாட்டுக்கு பக்கத்துல ஒரு விபத்தில் ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிறார், அடிபட்டு விழுந்துட்டார். அப்ப அவருடைய வாகனம் தான் முன்னாடி போகுது, அதை பார்க்கிறாரு, விழுந்துட்டாரு. எந்திரிச்சு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போன, தலையில பெரிய அடி, ரத்தம் கொட்டுகிறது. பிற வாகனத்தில் வந்தவர்கள் எல்லாம் இறங்கி நின்று கொண்டு இருக்கிறாங்க, அப்படி சுத்தி பார்க்கிறாங்களா, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. யாரும் போய் அந்த மனிதனை தூக்குவதற்கு விருப்பம் இல்லை. ஏன் நமக்கு ஏன் வம்பு, அது யாரோ என்ன அப்படிங்கிற அந்த மனநிலையோடு நின்று கொண்டு இருக்கிறார். இவர் போய் அந்த மனிதனை தூக்கி தன்னுடைய வாகனத்தில் அந்த கார்ல வச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி யாரா கூப்பிடுறாங்கனாக்க யாரும் வரமாட்டாங்க.
எப்படி நான் வர்றது, இது ஏன் நமக்கு வம்புங்கிற மனநிலையோடு யாரும் வரவில்லை. ஆனால் தொடர்ந்து அவ்வளோது அந்த இன்னொரு மனிதர் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவரோடு இணைந்து வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள். அதன் பிறகு சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. மறுநாள் அந்த மனிதன் பிழைத்து கொண்டு ஒரு ஃபோன் பண்ணி, ரொம்ப நன்றி, நீங்கள் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். அந்த மனிதனுக்கு அப்பொழுதுதான் திருமணமாகி குழந்தை பிறந்து 6 மாதம். இந்த மனைவி அழுத குரலில் சொன்னார், ஒரு மனிதன் விழுந்து கிடக்கின்ற பொழுது அதை நான் பார்த்து காணாமல் போகிறேனே என்றால் ஆண்டவர் இயேசு அப்படி வாழ்ந்திருந்தால் எனக்கு என்ன பலன் கிடைத்திருக்கும்? நீ செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் சாகணும் என்ற மனநிலையோடு இறைவன் வாழ்ந்திருந்தால், சுயநலத்தோடு நான் வாழ்ந்திருந்தால், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்ல செயல்கள் செய்யக்கூடிய வல்லமை என்னிடம் இருக்கிறது, நான் ஏன் உனக்காக சாக வேண்டும்? நீர் என்னை பார்த்தும் கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் தீய வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நான் செத்தும் என்ன பயன் என்று எண்ணி இருந்தால் அந்த இறைவனிடமிருந்து நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதே வேளையில் அந்த இறைவன் நமக்காக மரித்தார், நமக்காக தன் உயிரை கொடுத்தார் என்ற அந்த நினைவு நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் வருகின்ற பொழுது நான் இந்த பிறரன்பு செயல்களை என்னால் செய்ய முடியும், பிறரிடம் அன்பாக நடந்து கொள்ள முடியும், பிறரிடம் இரக்கத்தோடு நடந்து கொள்ள முடியும், பிறருக்கு வேண்டியதை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி முழு மனதோடு என்னால் செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் நாம் இறைவனை பறிகொடுத்திருக்கிறோம், இறைவனை நாம் இழந்திருக்கிறோம். நம்மோடு வாழ்ந்தவர், நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர் இதே மனிதர்களால் சிலுவையில் அறையுண்டு இறந்து கிடக்கிறார். எனவே அந்த இறைவனிடமிருந்து நாம் நல்லதையே பெற்றுக்கொண்டு ஒரு நொடி பொழுதும் அவரிடமிருந்து எந்த ஒரு தீயதும் நம்மை அணுகவில்லை. எனவே அந்த இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு நாம் புது மனிதனாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாக, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவில் என்றும் வலுவோடு வாழக்கூடியவர்களாக இருப்போம். எனவே இந்த நாளில் அதற்காக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். அந்த இறைமகன் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்திருக்கிறார்கள். கல்லறை வெறுமனே மூடப்பட்டு இருக்கவில்லை, அங்கே நம்முடைய பாவங்கள் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, நாம் செய்த தீய செயல்கள் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் விடுதலை பெறவே அவர் உயிர் தளவிருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய பாவங்களை புதைத்தவர்களாக, நம்முடைய தீய எண்ணங்களை புதைத்தவர்களாக, நல்லதையே நாடி தேடக்கூடியவர்களாக, உயிர்க்கவிருக்கும் ஆண்டவரிடமிருந்து நாமும் புது வாழ்வை பெற்றவர்களாக வாழ்வோம். தொடர்ந்து நம்மையே நாம் இருவிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரிய இறைமக்களே, திருவெழுப்புகளுக்கெல்லாம் அன்னையாகிய திருவெழுப்பு பொது சனி என்பார்கள். மன்றாட்டுக்கெல்லாம் அன்னையாகிய மன்றாட்டு நாள் பெரிய வெள்ளி ஆகும். இயேசு என்றும் இறை தந்தையினிடத்திலே பரிந்து பேசி மன்றாடினார். இன்று உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி பல கருத்துக்களுக்காக மன்றாட திரு அவை அழைக்கிறது. ஏனெனில் இயேசு மனித சமுதாயம் முழுவதற்காகவும் சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு இறந்தார். அவருடைய பாடுகளின் பலன்களை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்து சொன்ன பிறகு குரு நம் பெயரால் ஜெபிப்பார். இறைமக்கள் ஆமேன் என பதில் சொல்வோம். குருள் முழங்கால் படியிடவும் என்று சொல்லுகின்ற பொழுது முழங்கால் படியிடவும், எழுந்திருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அனைவரும் எழுந்து நிற்கவும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும்
நாம் கலக்கமின்றி அமைதியாக வாழ்வு நடத்தி எல்லாம் உள்ள இறை தந்தை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் முழந்தாளிடுவோம். எழுந்து நிற்போம். என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபை உறுதியான நம்பிக்கையோடு உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நம் புனித திருத்தந்தை லியோவுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெறச் செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விழுந்தாளிடுவோம். எழுந்து நிற்போம். என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் ஜெபங்களை பரிவிரக்கத்தோடு கண்ணோக்கியருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவோடு காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நம் ஆயர் சகாய ராஜைக்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், விசுவாசிகளாகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எழுந்தாளிடுவோம். எழுந்து நிற்போம். என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, உம்முடைய தூய ஆவியானவரால் திருச்சபை முழுவதும் புனிதப்படுத்தப்பட்டு ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் ஜெபங்களை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருட்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரி அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டிச் சேர்த்தருள வேண்டுமென மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும்
ஒருங்கிணைத்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவோடு கண்ணோக்கியருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கையின் மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்கள் வளர்ச்சியடைய செய்தருள வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, அபிரகாமுக்கும் அவர்தம் வழி மரபினருக்கும் நீர் உம் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இம்மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திருச்சபையின் ஜெபங்களுக்கு கனிவாய் செவிசாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திரு முன்னிலையில் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டுகொள்வார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை இந்த உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கடவுளை கண்டறிய முடியாது என்ற மக்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நல்ல நெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடைய வேண்டுமென்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உம்மையே விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது இரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் செய்கின்ற நல்ல செயல்களின் சான்றுகளையும் கண்டு உணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவிழப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மன
வழிநடத்த வேண்டுமென மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலைபெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவோடு கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், நோய்கள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டுமென மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடம் தருபவரும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் ஜெபங்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்தோடு துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்று விளக்கப்பட்ட மரத்தின் கவர்ச்சியால் முதல் பெற்றோர் பாவம் செய்து மனித குலத்திற்கு சாபத்தை தேடி தந்தனர். ஆனால் இயேசு இந்த சிலுவை மரணத்தை அரவணைத்து ஒத்தம் செய்து இன்று நமக்கு மீட்பை பெற்றுத் தருகிறார். தடைக்கல்லாகவும் தண்டனை கருவியாகவும் இருந்த சிலுவை மரம் நமக்கு கடவுளின் வல்லமையை தரும் மீட்பின் கருவியாக மாறுகிறது. துணியால் மூடப்பட்ட திரு சிலுவையை பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருவார்கள். அதன் உச்சியிலிருந்து சிறிதாக துணியை 3 தடவை அகற்றுவார்கள். ஒவ்வொரு முறையும் திருச்சிலுவை மரம் இதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு என்று பாடுவார். அப்பொழுது நாம் வருவீர் ஆராதிப்போம் என்று பதிலுரையாக பாடுவோம். பின் முழந்தாளிட்டு அமைதியாக ஆராதிப்போம்.
திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். அன்பிற்குரியவர்களே, இந்த வழிபாட்டின் முக்கிய பகுதியான திருச்சிலுவை ஆராதனை தொடங்குகிறது. நம் அருள்நாதர் இயேசு இதோ பாடுபட்டு இறந்து நமக்கு மீட்பை பெற்று தந்து இந்த சிலுவையில்தான் ஏதேன் தோட்டத்துக்கு மரத்தினால் வந்த சாவை சாகடித்தது இயேசுவின் இந்த சிலுவை மரம்தான். இது நமது மீட்பின் சின்னம், வாழ்வின் சின்னம், அனைவரையும் அரவணைக்கும் அன்பின் சின்னம். பக்தியுடன் சிலுவையை ஆராதித்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வோம். மனம் உடைந்து மனங்கணிந்து மனமாற்றம் பெறுவோம். அன்பிற்குரியவர்கள், இப்பொழுது 7 இடங்களில் இந்த சிலுவையானது வைத்திருக்கப்படும். எனவே அந்த 7 இடங்களுக்கு நீங்கள் பிரிந்து சென்று திருச்சிலுவையை ஆராதிக்கலாம். அதேபோல் அந்த பலிபீட சிறுவர்கள் 7 இடங்களில் அந்த காணிக்கை பெட்டியை வைத்திருப்பார்கள். அந்த காணிக்கையும் அதிலே செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். யாரும் அந்த ஒரே சிலுவையை நோக்கி வர வேண்டாம். உங்களுக்கென்று பிரித்து 7 இடங்களில் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சிலுவையை 7 இடங்களில் சென்று ஆராதிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். எனக்கு
ஆண்டுகள் நான் உன்னை பாதை நிலத்தில் வழி நடத்தி உனக்கு மன்னா உணவூட்டி வளமிகு நாட்டினுள் வர செய்தே. அதனால் உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நான் உனக்காக எகிப்தியரை ஆபத்தும் தலைச்சன் பிள்ளைகளை வதை தொழித்தேன். நீயோ என்னை கசையால் வதைத்து கையளித்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய்.
பிரவீனா
அனைவரும் எழுந்து நிற்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி கிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விலக்கிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது அளவில்லாத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் அளிக்கும் இந்த அன்பு விருந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மட்டும் சொல்லி ஏறலாம். இப்போது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையானது தங்களையே நன்கு தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மத சகோதர சகோதரிகள் இருந்தால் இதை வாங்க முன்வர வேண்டாம், உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். பிற மத சகோதர சகோதரிகள் தயவு செய்து இந்த நற்கருணையை வாங்க முன்வர வேண்டாம், நீங்கள் உங்களுடைய இடத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, நினைவாய்
நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை கொண்டு உயர மாட்டாயா கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் வாழ்க்கையல்ல வாழ்வு காட்டிவிட்டேன் வாழ்க்கையல்ல வாழ்வு காட்டிவிட்டேன் இதய நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை ஒன்று உயர மாட்டாயா இதய நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை ஒன்று உயர மாட்டாயா உறுதியருவி எழுத மாட்டாயா உறுதியருவி எழுத மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா இதய நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை ஒன்று உயர மாட்டாயா இயேசு அன்பார்ந்தவர்களே, நாளை திருவிழிப்பு சடங்குகள் சரியாக இரவு 10:30 மணிக்கு இதே வளாகத்தில் நடைபெறும். புதுநெருப்பு மந்திரித்தலும், அதன் பிறகு ஞானஸ்நான வழிபாடு, எல்லா சடங்குகளும் தொடர்ந்து நடைபெறும். அதனால் 10:30க்கு சரியாக வந்துடுங்க. இந்த பூசை முடிஞ்சோன்னா கடைசி பாட்டு பாட மாட்டோம். இந்த கல்லறை மரித்தாண்டர் ஊர்வலம் இருக்கும், அதில் கலந்து கொண்டு அதன் பின் நீங்கள் கலைந்து செல்லலாம். அந்த சேரெல்லாம் அப்படியே நீங்கள் வரிசையாக அந்த ஒரு லைனு அப்படியே 10 அந்த லைனில் அடுக்கி வச்சுட்டு போவோம். புரியுதா? வாடகை சேர் இருக்குது, நம்ம சேர் இருக்குது, எல்லாத்தையும் கலந்து குழப்படி உண்டாக்கிறாதீங்க.
நீங்க உட்கார்ந்துருக்கணும், என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆளும் எடுத்து பக்கத்து சேர்ல, இறைவா உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினே. உமது இரக்கத்தால் நீராற்ற இந்த மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்கச் செய்தருளும். இவ்வாறு இந்த மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லாத இறைப்பற்றோடு வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை ஆசிரியருக்காக தலை வணங்கி ஆமென் என்று பதில் சொல்வோம். ஆண்டவரை தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகிறோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, அந்த இறந்த ஆண்டவனுடைய அந்த உருவம் தாங்கியே நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. தயவுசெய்து அந்த வாகனங்களை எடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த ரோட்டு ஓரத்தில் கோயில் ஓரமாக நிறுத்தியிருப்பவர்கள் தயவுசெய்து உங்களுடைய வாகனத்தை எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.